உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையும் ஒரு விதமான விசாரணையா என்ன நீங்க விசாரிக்க போறீங்க? அதனால விசாரிக்க பாப்போம். எப்பேற்பட்ட விசாரணை? கெட்டிக்கார குழி ஒண்ணு இருந்துச்சா, முட்டைக்குள்ளே குழிக்கிட்டு இருந்துச்சா, அதிசயமா கெட்ட அதிசயமா, அனுபவமா நல்ல அனுபவம். ரெண்டு முழம், 3 முழம், 4 முழம், 5 முழம், 6, 7, 8, 9, 10 தோட்டத்து பூ அட ஆட்டி அதை எடுத்து யோசனை பண்ணி பார்த்தீங்க. மாதே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். பூதலத்தில் மானிடராய் பிறப்பது அரிதனை எண்ணி புகழ்வோர் பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலில் மறையருள் கீர்த்தியம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வலுவாத வகை வழக்குறைத்து நல்லோர் நேசம் கொண்டு காதவழி பேரிழார் கழுதை என பாரில் உள்ளோர் கருதுபவரே அப்படின்னு நினைத்து. அப்படின்னா பூமியில நம்மள மனுஷனா பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? அப்படி புண்ணியம் மருந்து நம்ம பிறந்தா மட்டும் பத்தாது. பூதலத்தில் மானிடராய் பிறப்பது அரிதனை எண்ணி புகழ்வோர் பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று. ஆதிமறை நூல் என்ன? பழமையான நூல்களை கற்றுணர்ந்து வாழ வேண்டுமா? ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா வாழ அப்படின்னா புத்தகங்களை படிக்க வேண்டுமா? பலவிதமான புத்தகங்களை, பழமையான புத்தகங்களை படித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பெரியவர்கள் நட்பாய் கொண்டு, யாருடைய நட்பு சின்ன பசங்க நட்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அது நல்ல காரியமா நடக்காது. ஏன்னா அவருடைய அனுபவங்கள் மிக குறைவாக தான் இருக்கும். பெரியவர்கள் நட்பாய் கொண்டு அப்படின்னா நம்ம எந்த வழியில போனாலும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி அவர்கள் புத்திமதி சொல்லக்கூடியவருக்கு யாரு அப்படின்னா பெரியவர்களுக்கு உண்டு. அதுபோல பெரியவர்கள் நட்பாய் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அது போல இந்த பூலோகத்தில் அப்படிக்கலாம் நம்ம பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாது என்னைய போல ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா வேட்டைக்கு போகக்கூடிய நேரத்தில் நீண்ட இடமா வேட்டையாடிட்டே இருந்தாரு. வேட்டையாடி கூட பாத்தீங்கன்னா நீண்ட இடமா வேட்டையாடி கண்ணுக்கு எதுக்குமே சிக்கல, கைக்கு எதுவும் சிக்கல. அப்படி வேகமாக வேட்டையாடி கொண்டு வரதுக்கு போய் நீண்ட இடம் வேட்டையாடி ஒரு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி இருந்துக்கன்னு சொல்லி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீர் அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுல போய் தண்ணி குடிச்சு வருவோமே அப்படின்னு சொல்லி போனாரு. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தை பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் நின்னாரு. போன வகையில் தண்ணியாவது குடிச்சிருக்கலாம். இந்த பிள்ளையை பார்த்தோன்னா அவனுக்கு மதி மயங்கி பண்ணிட்டாப்ல. என்ன வேலைக்கு போனோங்கிறதே தெரியாம தாகமெல்லாம் நனைஞ்சு போச்சு. கேட்கிறாப்ல, காட்டுக்குள்ள யாருமே இல்ல, நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருதுமா அப்படின்னு சொல்லி அங்க யார் நின்னது அப்படின்னா சந்தன மகாராஜன் நின்னார். சந்தன மகாராஜன் பார்த்தோன்னே அங்க நிக்கக்கூடிய பெண்ணு யார் அப்படின்னா கங்காதேவி நின்றுட்டு இருந்தா. பெண்ணை பார்த்தோன்னு கேட்கிறாரு, இப்ப யாருமே இல்லை இந்த பூதலத்துல, காட்டுக்குள்ள நீங்க நாங்க 2 பேரும் மட்டும் தான் நிக்கிறோம். வள்ளி பொண்ணு, காட்டுக்குள்ள யாருமே இல்ல, இப்படி அழகான பெண்ணு தன்னந்தனியா நிக்கிறீங்களே, நானும் இப்படி தன்னந்தனியா புலம்பிட்டு இருக்கிறேனே. ஆமா பாவம், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருதுமா. வரும்ல, வரத்தானே செய்யும். யாருமே இல்ல காட்டுக்குள்ள,
பலவிதமான ஆசைகள் வரும். புதுசா ஒரு ஆளை பார்த்த உடனே யாருமே இல்லாத காட்டுக்குள்ள அது சரி இயற்கையான சூழல்ல இருந்து பாருங்களே, மனம் எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுங்க. இன்னமும் இயற்கையான பகுதியில மலை பிரதேசங்களை போயிட்டீங்கன்னு வச்சுக்கல, யாருமே இல்லாம தனிமையில மனம் மிகப்பெரிய ஒரு அமைதியை தேடும். மிகப்பெரிய அமைதியா இருக்கும், நிம்மதியா இருப்போம். அந்த காட்டுல ஒரு அழகான பிள்ளையை பார்த்துட்டா மனுஷனுக்கு என்னென்னவோ தோணும். கவிதைகள்லாம் அப்படியே வரி வரியா வந்துட்டே இருக்கும். பார்த்த உடனே ஏமா யாருமே இல்ல காட்டுக்குள்ள, நீங்களும் நானும் தனியா தான் நிக்கிறோம். உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசையா இருக்குது, ஒரு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்னும் இல்லப்பா, கதையிலப்பா. கேட்ட உடனே அப்ப அந்த பெண்ணு சொல்றாங்க, எப்ப என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க வந்து ஆட்சேபணி கிடையாது, ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே என்னப்பா நிபந்தனை சொல்லி இவர் கேட்கிறார் சந்தன மகாராஜா. நான் திருமணத்துக்கு பிறகு நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், ஏன் சௌரியம் தான். ஆனா எங்க போறீங்க, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க சொல்லி எந்த ஒரு கேள்வியுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவனுக்கு பாருங்க ஆசையை. அப்ப அந்த எனவே காரியம் நடந்தாகணுமா இல்லையா, நமக்கு தேவை அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். இது வித்தியாசமா இருக்குதுங்க, ஆனா இது ரொம்ப புதுமையா இருக்குது. நீங்க என்னங்க எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் நீ இந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்ச உடனே நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லி இருவருமே சம்மந்தப்பட்டு பாத்தீங்கன்னா அந்த வாயில விட்டு உள்ள போற பாத்துக்க சரின்னு தெரியும். பாத்தீங்கன்னா இருவருமே சம்மந்தப்பட்டு பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடித்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுகள் கழித்த பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை, அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகு, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த உடனே இவன் என்ன பண்றா, அந்த கங்காதேவி இந்த பிள்ளை தூக்கிட்டு போறா. எங்க போறா அப்படின்னா கங்கையில போட்டு கொள்வதற்காக எடுத்துட்டு போனா. சந்தன மகாராஜா சுதாரிச்சு கேட்கலாம் நினைச்சாரு, கேட்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்பதாக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் கேட்டாலா இல்லையா, அதனால இவரால கேட்க முடியல. கேட்டா பொண்டாட்டி விட்டுட்டு போயிருவாளே, குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் தண்ணி கூட இல்லாம இருந்துடலாங்க, ஆனா ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம். ஒரு அழகான பொண்டாட்டி வாழ்க்கை துணையா இருந்த பிறகு பாதியில் விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? பாதிக்கப்பட்டது என்னமோ ஆண்கள் தானே, கேட்க முடியல. மறுபடியும் ஒரு குடும்பத்துல தலைவன் இறந்து விட்டால் தலைவி தன் குழந்தைகளை வைத்து எப்படியாவது குடும்பத்தை சேமமாக கொண்டு வந்து நடத்தி எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையை முடிச்சிருவா. ஆனா ஒரு கணவனாகப்பட்டவன் மனைவி இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையை நகர்த்துவது வேலை புத்தி அப்படித்தானே போதும். இப்ப செய்தி இதெல்லாம் வரும்போது கூட பார்த்தோம். என்ன சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க, செய்தித்தாள்ல கேள்விப்பட்டு படிச்சிருமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள படிக்கிற பொழுது செய்தித்தாள்ல வருது. அது மட்டும் தொலைக்காட்சியில பாக்குற வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தோம். பாவம் அந்த அம்மாவுக்கு கணவன் விட்டு போயிட்டாப்புல, இறந்து போயிட்டாப்புல. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்ப நீங்க சொல்ற போல ஆண்கள் ஏன்னா ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய வச்சு மறுபடியும் வளர்த்து கொண்டு வரேன்னு சொல்றீங்க. ஆனா எத்தனை நாள் செய்தித்தாள படிக்கிறேன் தெரியுமா? கணவன்ல இறந்து போயிட்டாப்புல. ஆனா அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க அப்படியே அடுத்தவர்களை தேடி தானே போறாங்க. அது போல அந்த பெண்ணை என்ன பண்ணா, கேட்கலாம் நினைச்ச சந்தர்ப்பத்தை கேட்கலாம் நினைச்சாரு, அந்த பொண்ணு கேட்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா விட்டுட்டு போயிருவாள்ல. அது போல அவர் பாருங்க மறுபடியும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இப்படி பாத்தீங்கன்னா 7 குழந்தைகள் பிறந்துச்சு. 7 பிள்ளையுமே போட்டு கங்கையில போட்டு கொண்டா இந்த சண்டாள பாவி இவளை விட்டு வச்சிருக்கலாமாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தரை வந்து கை நீட்டி அடிச்சாலே காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு 7 பிள்ளைகளை கொண்டுட்டால அவளாம் சும்மா விட்டு வச்சிருக்கலாமா? நான் போல் இருந்தேன்னு வச்சுக்கவே இந்த விறகு நறுக்கிற மாதிரி கட்டில வச்சு அப்படியே நறுக்கி போட்டு இருப்பேன். கேட்க முடியல. 8வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கங்கையில போட்டுக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல தான் சந்தனம் வச்சு அப்ப சுதச்சு கேட்கிறாரு, இனிமே இவளை விட்டு வச்சிருக்கூடாரா? இவளை விட்டு வச்சிருந்தா ஊரும் தாங்காது, இந்த பூமியும் தாங்காது. அதனால அப்படின்னு சொல்லி என்று நில்லு. 7 பிள்ளை பிறந்துச்சு. 7 விதமே கண்டுட்ட. இந்த 8வது பிறந்த இந்த ஆண் குழந்தை போட்டு கொள்வதற்காக எடுத்து போறேன், நீ உன்னை விட்டு வச்சிருக்காம சொல்லி எதற்காக கொல்ல போறேன்னு கேட்ட உடனே அப்பதான் அந்த கங்காதேவி சொல்றா, என்னைக்கு நீங்க என்னை தடுத்தது கேள்வி கேட்டீங்களோ ஒரு வினாடி பொழுது கூட அவங்க கூட இருக்க மாட்டேன், நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளை திருப்புறா. போகக்கூடிய இடத்துல என்ன சும்மா போனா அப்போ ஒரு சபதப்படுறா. இந்த குழந்தைய வளர்ந்து பெரியாள பிறகு ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து விழுவத்திலும் கட்ட பிறகு மறுபடியும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அது போல அந்த வருஷத்தில் நானும் போய் இந்த மானுக்குடியை பிடிச்சு நானும் பல சாதனை புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்கேன். இந்த மானுக்கு உண்டான என்னுடைய மனு வந்தது, தினை புனத்தினில் உள்ளே சென்றது. என்னுடைய மனு வந்தது, தினை புனத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சியம்மா, வர மறுத்து விட்டாள் அது இகழ்ச்சியம்மா. இங்கு ஓடி வந்த மனை தானே தேடி வந்த வேண்டும். என்னுடைய மனு வந்தது, தினை புனத்தினில் உள்ளே சென்றது.
மாரியம்மா இங்கு ஓடி வந்த மாணிக்கனை தேடி வந்த வேடன் இப்படி எல்லாம் பெருமையான வரி தெரிவித்து மறுபடியும் நீங்க இல்லைன்னு சொல்லாம இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கை. என்ன சொல்றீங்க? ஹலோ ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுதா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து பழச மரக்கிளையே பாவி மகன் என்று துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. பழச மரக்கலையோ பாவி மகன் என்று துடிக்குது, உன்னையோ என்னையும் வந்து ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை புரிந்தீங்க, பரம மகராஜா தாயே கவிழ்ந்தீங்க, கனவும் வந்தாய் என்ன பாரு, அது கூடலான ராத்திரி அடமம் கையில நின்றால் என்ன வீரபாண்டி தேரு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க. காதில நரைச்ச முடி கன்னத்தில குத்துது குத்துது, சுழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. காதல நவத்த முடி கண்ணத்தில குத்துது குத்துது, சுழியில படகு போல என் மனது சுத்துது சுத்துது. பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசு நலந்தாச்சு, உனக்கு வச்சிருக்கேன் பூச்சு. எதுக்கு இந்த கதையாச்சு. அந்த கண்ணை நானே மூக்கு வச்சு உருக்குள்ள பெருச்சு. ரோசாவே ஒல்லிலே இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உழுக்குதுங்க. வந்து சொல்லாத உறவை என் நெஞ்சோடு வளர்த்தா தப்பான கருத்தா தண்ணீரில் எழுதா ராசா என்னோட சீமையில மீனாட்சி கோயிலில் கல்யாண எப்போ சொல்லம்மா, என் கண்ணம்மா சொல்லாம ஏமா வெச்சம்மா. நான் என்ன சொல்ல வந்தையது சிக்கனில்ல, நல்ல தையி வெள்ளிக்கால நாங்க மாத்த போறவாடு. தென்மதுர சீமையில மீனாட்சி கோயிலில் கல்யாணம் எப்போ பண்ணுவோம் பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேடி வசந்த கால
அதுதான் விசில். வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கதை வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கதை அதை வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணே இன்று காணமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணே இங்கு காணோம் கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. காதலி தான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதல் மனைவி என்று கூறடா கண்ணா. கண்ணை மூடி கொண்டிருந்தாள் ஏனடா கண்ணா. வளர்ந்த கண்ணை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கண்ணை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கண்ணை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அதில் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நல்ல பாட்டு. ஆமா சரி, இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்தா என்ன பண்றது? இப்படியே மான்குட்டியை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் என்ன? நான் பிடிக்க தான் வந்திருக்கிறேன். நீங்க பார்த்த மான்குட்டியை பிடிக்கிற மாதிரி இல்லையே. மான்குட்டி பிடிக்க தான் வந்திருக்கிறேன். அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது? சரி, இதுக்கு முன்னாடி மான்குட்டி பிடிச்சி ஒரு மான்குட்டி பரிசா வாங்கிருக்குமா? ஒரு மான்குட்டி இருக்கும்போது இன்னொரு மான்குட்டி பிடிக்க இருந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல? எதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? அப்புறம் நான் எதுக்கு வைக்கப்படணும் கேக்குறேன். உங்களுக்கு தான் வைக்கப்படாம இருக்குது. எனக்கு எதுக்குங்க வெக்கம்? எனக்கு சும்மா அப்படியே மறந்து வச்சிருக்கீங்க. இடம் ஏன் இடம்? சரி இருக்கட்டும். இந்த இடத்துல நான் தான் காவல் காத்துட்டு இருக்கேன். இருங்க. எனக்கு எதுக்கு வெக்கம் வரணும்? ஓ இடம் உங்க இடம், நீங்க காவல் பாக்குறீங்க. அதனால எனக்கு எதுக்கு வைக்கணும்னு கேக்குறீங்க. எனக்காக பிறந்த மான்குட்டி, இந்த மான்குட்டி நாம தான் பிடிச்சாகணும். வேற யாருமே பிடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மான்குட்டி இருக்க போல வேற மான்குட்டி தேடணும் உங்களுக்கு. அன்று ஒரு நாள் தாழ்கவன ரிஷிகள் ஏவிய ஒரு மானை 2 விரல்களால பிடித்தார எம்பெருமான் சிவபெருமான். சரி. அவர் பிடிச்சார் மானை. நீ என்னையா பிடிச்சிருக்க மானே? ஓஹோ, ஏன் என்னால பிடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு முயற்சி. அவர் பிடிச்சாரு ஒரு தெய்வம் பிடிக்க முடியும். நான் ஒரு முயற்சி பண்றேன் பிடிக்கலாம்னு. ஏன் முடியாதா? முடியாது என்பது முட்டாள்தனம். முடியும் என்பது மூலதனம். முடிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன். முயற்சி செஞ்சு இந்த மான்குடி கைப்பிடியா பிடிச்சிட்டு ஒரே நோக்கத்தோட வந்திருக்கிறேன். நான் பிடிக்க சொல்றது, நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே ஒரு மான்குடி இருக்கும்போது வேற மான தேடி வரீங்களே, நியாயமான விஷயம் சொல்லி கேட்கல. நான் தேடி வந்தது எனக்காக இல்லம்மா. வீட்ல ஒரு மான்குடி இருக்குதியா, அந்த மான்குடியா மட்டும் தான் நான் தேடி, எனக்காக ஒண்ணு தேடி வரல. பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியலனா உங்களுக்காக தான் வந்திருக்க மாதிரி தெரியும். ஏமா, நான் அவர்களுக்காக தான் தேடி வந்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆளா இருந்தே சிரமப்படுறேங்க. என்னால ஒண்ணும் முடியல, கை காலம் கொஞ்சம் நோவுது, கூட ஒத்தாசைக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டு கிடக்குறேனுங்க. சரி வந்தவோமே இந்த மான்குடி பிடிச்சிருவோமே அப்படிங்கறத வந்திருக்கிறேன். எனக்காக ஒண்ணு தேடி வரல. யாசகம் என்பது என்ன தெரியுமா? எதுங்க? ஒருத்தருக்கு ஒரு பொருளை நம்ம சுலபமா கொடுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு மரியாதை தெரியாம போயிடும். அந்த பொருளினுடைய மதிப்பு மரியாதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாங்கி அவங்க அனுபவிச்சாதான் அந்த பொருளுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். உண்மைதான், அதான் உண்மை. உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்று வேணும், நல்ல வாலிப பையனா தான் இருப்பாங்க, அவருக்கு ஆசைப்படுறாங்க ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா பெட்ட வச்சு பிள்ளை கேட்கறாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அதை உடனே சுலபமா உடச்சு விடுவாங்க. அது கைபேசியா இருக்கட்டும் வேற ஏதாவது கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுலபம் போட்டு உடச்சு விடுவாங்க. ஆனா அதே அப்படி வளரக்கூடிய ஒரு குழந்தை வேலைக்கு போன பிறகு அவன் கையில சம்பாதிச்சு வாங்கின பிறகு ஒரு வாகனம் வாங்கணும் வச்சுக்கலே, அந்த வண்டி என்ன தொடப்பான் தெரியுமா?
வீட்டுல யார் சொன்னா அது ஏன்டா போட்டு தொடச்சிருங்க கேட்க முடியல. தினமும் வண்டியை கழுவுதான் துடைக்கிறதான் வேலை. ஏன்னா அவருடைய சம்பாதியத்துல வாங்குற பொருள் தான் அவருக்கு அருமையா தெரியும். அதான் உண்மை. அவர் வாங்குற பொருள் தான் அந்த அருமையெல்லாம் தெரியும் இருக்குல்ல. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய உதவியோட நீங்க மான்குட்டியை பிடிச்சீங்கன்னா ஓஹோ, அதனால உங்களுக்கு அந்த மான்குட்டியுடைய அருமை தெரியாம உங்களோட உதவி ஒண்ணெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க அனுமதி கொடுத்தாலே போதும், நான் பிடிச்சிட்டு போயிருவேன். நான் எதுக்குங்க அனுமதி கொடுக்கணும்? நீங்க தான் உங்க இடத்துல தானே இருக்குது தலைவி, நீங்க தானே. ஏன் இடத்துக்குள்ள இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே விரட்டி வந்தேன், நான் தானே பார்த்தேன். அப்ப உள்ள போயிருச்சு, நீங்க உள்ள போயிருச்சு, நான் தானே பார்த்தேன். உள்ளதான் இருக்கா அப்படி ஒண்ணு வந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. நீங்க உள்ளதா இருக்கீங்களா? ஆமா. தவறு பண்ணிட்டீங்களா? ஆ? தவறு பண்ணிட்டீங்களா? எனக்கு நாங்க